கிட்டத்தட்ட நான் வந்து இந்த ஃபீல்டில் ஒரு 6 இயர்ஸ் மாதிரி இருக்கிறேன். ஆனால் ஒரு 4 இயர்ஸ் வந்து என்னோட பாதை வந்து உண்மையிலேயே ஸ்ட்ரகிள் ஆனது தான் இருந்தது. காரணம் என்னன்னு சொன்னா, மாடலிங் சம்மந்தமான நாலேட்ஜ் அதை பற்றி தெளிவான அறிவு வந்து எங்கட மக்கள்ட்ட இன்னும் அது வந்து கடந்து வர இல்ல. காரணம் அவங்களோட மைண்ட் செட்லாம் இருக்கிறதும் கவர்மெண்ட் ஜாப் இல்லாட்டி இப்படி ஒரு அந்த மாதிரியான வேலைகள் மட்டும்தான் பெஸ்ட்டுன்ற மாதிரியும். அப்போ இப்படியான வேலையில் போகும்போது அதை கேட்குறாங்க, உங்களுக்கு இது தேவையா? தமிழருக்கு மாடலிங் ஃபீல்டு வந்து இம்பார்ட்டன்ட், அது தேவையில்லாத ஒன்றுன்ற மாதிரி. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இன்றைக்கு உலக நாடுகள் சேர்ந்து போட்டி போடுறாங்க இந்த தொழிலுக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மிஸ் வேர்ல்டாக இருக்கட்டும், மிஸ் யூனிவர்ஸாக இருக்கட்டும், ஒரு காம்படிஷனில் 11 நாடுகள் அப்படின்ட்டு ஒரு வரையறை இருந்தது. ஆனால் இன்றைக்கு பார்த்தா 111 நாடுகள், 120 நாடுகள், 90 நாடுகள், 70 நாடுகள்னு சேர்ந்து இதுக்கு போட்டி போடுறாங்க. ஸோ இந்த துறையை நான் சூஸ் பண்ணும்போதும் எனக்கு பெரிய பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. ஃபஸ்ட்டுக்கு மோஸ்ட்லி ஒரு மைண்ட் செட் இருந்தது, இது மாடல் என்றாலே கேர்ள்ஸாக தான் இருப்பாங்கன்ற ஒரு மைண்ட் செட். ஆனால் அப்படி இல்லை. இன்றைக்கி இந்த துறையில் நிறைய பேர் சாதிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதோடு சேர்த்து இது நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்குற தொழிலாக இருக்கிறதால நான் அதை சூஸ் பண்ணினேன். இன்றைக்கி அது சக்ஸஸாகவும் போய் கொண்டு இருக்குது.